ஒரு சிலர் சொல்வார்கள் 1673 திரு இறுதி ஆண்டவருடைய பக்தி தொடங்கியது புனித மார்கரெட் மரி அலகாக் வழியாக என்று சொல்வார்கள். ஆனால் நாம் திருச்சபையினுடைய மரபையும் பாரம்பரியத்தையும் உற்று நோக்குகின்ற பொழுது சிலுவையிலிருந்து தொடங்குகிறது. சிலுவையில் எப்ப இயேசு அறையப்பட்டாரு? எந்த வருஷம் அறையப்பட்டாரு? சிலுவையிலே தொங்குகின்ற பொழுது யோவான் நற்செய்தி 19 படிச்சோம்னா அதுல மிக அழகான ஒரு பகுதி கொடுக்கப்படும். இந்த சடலங்கள், செத்து போன உடல்கள் இங்க தொங்கக்கூடாது, அடக்கம் செய்யணும். ஏன்னா அடுத்து சாபத்து நாள் வருது, ஓய்வு நாள். ஓய்வு நாள் என்பது புனிதமானது, தூய்மையானது. எனவே இறந்தவருடைய உடலை முன்னதாக அடக்கம் செய்யணும். அது அவங்களுடைய யூத பாரம்பரியம். எனவே அந்த உடல்களை அடக்கம் செய்வதற்காக 2 கல்வருடைய உடல்களை பார்க்கிறார்கள், காலை முறிக்கிறார்கள், வேண்டுமெனே சாகடிக்கிறார்கள். சரி, அவன் உயிரா துடிச்சிருந்தா கூட செத்து போடான்னு சொல்றாங்க. ஆனால் இயேசு வந்த பொழுது அவர் ஏற்கனவே இறந்து போயிருந்தார் என்று சொல்லப்படும். இறந்து போயிருந்தார், எனவே அவருடைய கால்கள் முறிவுபடாது. அவருடைய இறைவாக்காக சொல்லப்பட்டது இவருடைய எலும்புகள் ஒன்றுமே முறிவுபடாது. எனவே முறிக்கப்படாமல் இவருடைய இறப்பை உறுதி செய்வதற்காக அங்கு படை வீரன் ஈட்டியால் அவருடைய விழாவை குத்தி பார்ப்பான். கொஞ்சம் ஏதாவது உயிர் இருக்குதா, செத்து போயிட்டாரா? நம்முடைய சடங்கு முக்கியம், சடங்கு தான் முக்கியம், மொழி ஆள் முக்கியம் கிடையாது, இயேசு முக்கியம் கிடையாது. நாம தூய்மை சடங்கு அனுசரிக்கணும். நமக்கு ஞாயிற்றுக்கிழமை பூச மாதிரி, அவங்க சாபத்து நாள் சனிக்கிழமை. எனவே சடலம் தொங்கக்கூடாது, நம்ம உடனடியாக அதை ஏற்பாடு செய்யணும். எனவே அவன் அந்த சாவை உறுதிப்படுத்துவதற்காக ஈட்டியால் குத்துகின்ற பொழுது அந்த திறக்கப்பட்ட விழாவில் இருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்து வந்தது என்பதை யோவான் நற்செய்தியாளர் நமக்கு தெளிவாக கொடுத்திருக்கார். வரலாற்று உண்மை அது. எனவே திறக்கப்பட்ட இதயம் இரத்தத்தையும் தண்ணீரையும் கடைசி ஆசீர்வாதமாக, கடைசி ஜீவனாக இந்த உலகத்திற்கு கொடு சென்றதைத்தான் நான் விவிலியத்தில் யோவான் நற்செய்தியாளர் வழியாக தெளிவுபட படிக்கிறோம். நீங்க படிச்சீங்கன்னா வரலாற்றில் யாரு குத்துனான்னு அவனுக்கு ஒரு கண்ணு போயிடுச்சு இல்லையா? கண்ணு தெரியாத ஒருவன் குத்தும் பொழுது ஒரு கண்ணு தான் இருக்குது, ஒரு கண்ணு வேலை செய்யல. அவன் குற்றுகின்ற பொழுது அங்கிருந்து பாய்ந்து வந்த அந்த இரத்த துளி அவனுடைய பார்வை கொடுத்ததாக, அவன் சாட்சி சொன்னதாக விவிலியத்திலே குறிப்பிடுகிறார். இவரே இறைமகன், இவர் இறைமகன் என்று அவன் சாட்சி சொல்கிறான். இவர் சாதாரண மனுஷன் அல்ல, அவர் கொலை பண்ணிட்டோம் அப்படி கிடையாது. திறக்கப்பட்ட விழா, திறக்கப்பட்ட இதயம் அந்த கல்வாரியில அந்த இடத்திலிருந்து தன்னுடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் உலகத்திற்கு செய்ய ஆரம்பித்து விட்டது. எனவே அன்னைக்கு திரு இறுதி ஆண்டவருடைய பக்தி கல்வாரி மலையில ஆண்டவருடைய இறப்பு நிகழ்விலே அது திறக்கப்பட்டதாக, கொடுக்கப்பட்டதாக, இந்த உலகத்திற்கு அருளப்பட்டதாக நாம் பார்க்கிறோம்.